அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 18வது திவ்ய தேசமான திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சிக்கலுக்கு அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பஞ்சகிருஷ்ண தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்ட முனிவர் ஒரு வெண்ணெயிலேயே கிருஷ்ணர் கண்ணனை செஞ்சு அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அந்த வெண்ணெய் உருகவே உருகாது. அந்த மாதிரி ஒரு வெண்ணெயில் பூஜை பண்ணி வராரு. கிருஷ்ணர் இவரை சோதிக்க வகையாக அங்கே சிறுவர் வடிவத்தில் அந்த கிருஷ்ணர் அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டவுடனே டக்குன்னு ஓடி போயிடுறாரு. ஓடி போனதுக்கப்புறமா அவரை துரத்திகிட்டே வசிஷ்டர் போகிறாரு. யாருன்னு சட்டுன்னு தெரியாதனால. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போய் ஒரு முனிவர்கள்லாம் தவம் செஞ்சுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிடுறாரு. உடனே அந்த முனிவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது வந்திருக்கிறது கிருஷ்ணர்ன்றது. உடனே அவரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. உடனே பிடிச்சி வச்சோடனே என்னை விடு வசிஷ்டர், என்னை துரத்தின்னு வராரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும், அப்போ தான் என்ன வரம் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய காட்சி வரணும், எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்குள்ளே அந்த இடத்துல வசிஷ்டரும் வந்துடுறாரு. அப்போ அவருக்கும் தெரிஞ்சு போயிடுது வந்தது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. அப்போ எல்லாருக்கும் எனக்கு காட்சி தரேன்னு சொல்லி எல்லாருக்குமே கிருஷ்ணர் அங்கே காட்சி தர்றாரு. கண்ணன் நீங்கள் காட்சி கொடுத்ததுனாலேயே இந்த கோவில் திருக்கண்ணங்குடி என்ற ஊர் பேரும் அமைஞ்சிருக்கு. இங்கே லோகநாத பெருமானாக காட்சி தர்றாரு. இதே இடத்துல அவருக்கு கோவிலையும் எழுப்பி பூஜை நடக்குதுங்க. இங்கே பெருமாள் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தலத்தின் தீர்த்தத்தின் பெயர் ஸ்ரவண புஷ்கரணி. இந்த தீர்த்தத்தின் பெயரை கேட்டாலே சகல பாவங்களும் விலகும் விடும் என்பது ஐதீகம். இங்கே பெருமாள் லோகநாத பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இங்கே காட்சி தருகிறார். தாயார் பெயர் லோகநாயகி. உற்சவர் தாயாரின் பெயர் அரவிந்த நாயகி. இந்த இருவரின் முகங்களும் ஒரே மாதிரியாக இருப்பது சிறப்பு. இத்தலத்தின் ஸ்தல விருட்சம் மகிழமரம். திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பற்றி 10 பாசுரங்கள் பாடியுள்ளார். இந்த கோவிலில் வேறொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருடாழ்வார் மற்ற திவ்ய தேசங்களை கைகூப்பி வணங்கும் நிலையில் இருப்பார். இத்தலத்தில் மட்டும் கை கட்டியவாறு இருக்கிறார், காட்சியளிக்கிறார். இந்த ஸ்தல வரலாறு, அதாவது ஸ்தல விருட்சமாக மகிழ மரம் சொல்கிறோம். அந்த மகிழ மரம் ஸ்தல விருட்சமாக ஆனதுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல முனிவர் சில முனிவர்கள்லாம் அந்த இடத்துல தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணிவிட்டு பெருமாளை வேண்டிக்கிறாங்க. அப்போ வேண்டிக்கிறதுனால அந்த இடத்துல மகிழ மரத்துக்கிட்ட நின்று வேண்டின்றதுனால அந்த மகிழ மரம் ஸ்தல விருட்சமாக ஆனதாக ஒரு கதை இருக்குது. இந்த கோவிலில் முனிவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தா மாதிரி எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்கறதுக்காக பெருமாள் இந்த இடத்துல கோவில் கொண்டுள்ளார். ஆகையால் அனைவரும் இந்த கோவிலுக்கு போய் பார்த்து பெருமாளுடைய ஆசியையும் அருளையும் பெற்று இன்பமாக வாழ வேண்டும். அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.